யார் யாருக்கு தரணும் பிரைவசி? பிரைவசினா என்னப்பா? அது எதுக்கு இப்போ அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு? அதெல்லாம் ஒரு விஷயமா? சொன்னால் செய்யுங்க, தட்ஸ் இட், அவ்வளோதான். அப்படின்ற ஒரு கௌரவமான ஒரு தொனி எழுது தெரியுங்களா? அந்த கௌரவமான ஒரு தொனி பிரைவசியை உடைக்கிற ஒரு இடம். இதான் அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னதான் அதிகாரம் அப்படி இப்படின்னு நம்ம பேசினாலுமே கூட எங்களுடைய தனி மனித உரிமை காக்கப்படலைன்னா ஒட்டுமொத்த நாட்டையும் அழிப்போம், நாட்டோட பிரதமரையும் அழிப்போம், நாட்டோட தலைமை அதிகாரிகளையும் அழிப்போம் அப்படின்னு சொல்லி அழிச்சு மேலே வரவங்க தான் போராளிங்க. இப்போ எதுக்கு பிரைவசியில் ஆரம்பித்தோம், போராளி வரைக்கும் வந்துச்சேப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் வழக்கம் போல் ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியாக முதல்ல ஸ்பிரிச்சுவலாக ப்ரைவசினா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸ்பிரிச்சுவலாக ப்ரைவசி அப்படின்ற கான்செப்டுக்கு இடம் இல்லையோ அப்படின்னு தோணுது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னாடி இறந்தவங்க இவங்கெல்லாம் முழுமையாக என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை சுற்றி தான் இருக்கிறாங்க, அவங்க நம்ம கூடவே இருக்கிறாங்க, அவங்க எப்பவுமே நமக்கு உதவுவாங்க. இவங்க முன்னோர்கள். சரி, இவங்களால நமக்கு ஒரு பாதிப்பு வருது, அதுலேருந்து என்னை யார் காப்பாற்றுவான்னா கடவுள் காப்பாற்றுவார். அப்போ கடவுள் கூடவே இருக்காரு, அப்போ ப்ரைவசி இல்லை. இப்போ கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் கூடவே இருக்காருன்னா அது எப்படி பிரைவசி ஆகும்? அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு முரண்பாடு வருது. சரி கடவுளே நீ வெளியில போயிரு அப்படி நம்ம சொல்லி வாழ முடியாது. சரி என் முன்னோர்களே வெளில போயிருங்க, நான் வீட்டுக்குள்ள தனியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் முடியாது. அப்போ ஸ்பிரிச்சுவலா பார்த்தா பிரைவசின்ற கான்செப்டே கேள்விக்குறியா தான் இருக்குது. தனி மனித உரிமைன்னு இருக்குது பாருப்பா, நான் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே தனியாக இருக்கணும், பாட்டு கேட்கணும், டான்ஸ் ஆடணும், ஏதோ ஒன்று பண்ணணும், எனக்கு கொஞ்சம் தனிமை தேவை, எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நான் வீட்டில் இருக்கேன். இல்லையா, நீ ஏதாவது தப்பு செஞ்சிருவேன். அதான் கடவுள் இருக்காரேப்பா, இருக்காரு, இருந்தாலும் நான் நோ, ப்ளீஸ் ஸ்டே அவே, பி என்ன சொல்லுவாங்களே, அலோன், என்னை அலோனா என்னை விட்டுருங்க, என்னை தனியாக விட்டுருங்கப்பா, நான் இருந்துடுறேன்ப்பா. அப்போ எப்படி சுற்றி வளைச்சி பார்த்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவலாக ப்ரைவசின்ற கான்செப்டே கிடையாது. கடவுள் கூட இருக்கிறாரு, இல்லை நம்மளை சுற்றி இருக்க முன்னோர்கள், நம்மளை காப்பாற்றுற சக்திகள் கூட இருக்குது அப்படின்னும் பொழுது எப்படி யோசிச்சு பார்த்தாலுமே ஸ்பிரிச்சுவலாக நமக்கு தனிமன்றது கிடைக்கல. யாரோ ஒருத்தர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா எப்படிங்கிறது? 24 மணி நேரமும் 24/7 ஒரு சிசிடிவி கேமரா வச்சு உங்களை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக வாழ்வீங்களா? அப்போ ஸ்பிரிச்சுவலாக பார்த்தா எப்படி பார்த்தாலும் பாசிபிளே இல்லை. கடவுள் கண்ண முடிப்பாருன்னு சொல்ல முடியும்? இல்லை, அவருக்கு நமக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டைமும் உருமாறிப்பார். அவர் நமக்கு ஏற்ற மாதிரி இருப்பார் கடவுள். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பாத்ரூம் போகிறேன் அப்படின்னா டக்குன்னு அப்படி மேலே வந்துடுவார். பாத்ரூம்லாம் போனதுக்கப்புறம் உடம்பு குளிச்சதுக்கப்புறம் முழுசாக வந்துடுவார். இப்போ நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு கழுத்து கீழே வந்துடுவார். இந்த மாதிரி நம்ம யோசிச்சோம்னாலே அது ஒரு எப்படி, நீங்கள் என்ன சொல்கிறேனே, நான் எல்லா விதத்துலையும் யோசிச்சு பார்த்துட்டேங்க. ஸ்பிரிச்சுவலாக யோசிச்சு பார்த்ததுல ப்ரைவசின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. ஸோ ப்ரைவசினா என்ன, கான்செப்டே இல்லாத இடம் ஸ்பிரிச்சுவல். இப்போ சைக்காலஜிக்கலாக நம்ம வருவோம். ப்ரைவசின்ற ஒரு வார்த்தை எழும்போதே நமக்கு என்ன ஆகிடும்னா, ப்ரைவசி இல்லையோ அப்படின்ற ஒரு பயம் உருவாயிடும். அந்த இடத்துலேருந்து சைக்காலஜி தொடங்கிடும். ப்ரைவசியை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கிறோம்னாலே ப்ரைவசி இல்லையோ அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்துடும். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எப்படி சைக்காலஜி டாக்டர்ஸ்லாம் கேட்க போகிறீங்க, அதனால் உங்களுக்காக நான் சொல்கிறேன். எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு 33 வயசு ஆனதுக்கப்புறம் என்னுடைய அப்பா அம்மா என்னை கேள்வி கேட்குறாங்க, நீ ஏன் வேலைக்கு போகல, நீ ஏன் சம்பாதிக்கலை, உன்னால் என்ன பண்ண முடியும், நீ எப்போ எனக்கு எப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், பெத்த அப்பா அம்மாவுக்காக நான் ஒரு வீடு கட்டிட்டேன், என் லட்சியத்துக்காக 30 வயசு வரைக்கும் காத்துட்டேன், சம்பாதிச்சது எல்லாமே அந்த 30 வயசோட முடிஞ்சிருச்சு. எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேடி தரல, அப்போ எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் தேடிக்கிறேன். ஆனால் உங்களோட சாதி மற்ற விஷயங்கள் தடுக்குது. அப்போ நான் என்ன பண்ண முடியும்னா, எனக்கு நான் உண்மையாக வாழணும், உங்களுக்கு உண்மையாக இருக்கணும். அப்போ நான் உங்களுக்கு உண்மையாக இருக்கணும். அப்படின்ற பட்சத்தில் மற்றவங்களால் ஏற்பட்ட ஒரு பாதிப்பை பெற்றவங்களுக்கு நானும் கொடுக்க விரும்பலை அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு தனிமை அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு போதும், எனக்கு பிடிச்சதையும் நான் செஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் எந்த வித பாதிப்பையும் கொடுக்காம உங்ககிட்ட எந்த பணத்தையும் நான் கேட்காம நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிம்மதியாக இருக்கிறேன். அதையும் மீறி நீ என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, கதுவை ஏன் தாப்பால் போட்டு வச்சிருக்கிற இப்படின்னு ஒரு 33 வயசு பையனை கேட்டால் சைக்காலஜி டாக்டர் என்ன பண்ணுவீங்க? அப்பா அம்மாட்ட பேசணும். ஆனால் என் ஆத்தா அப்பனுடைய பாசம் உண்மை. ஸோ அதனால் நான் அவங்கள அங்கே அனுப்ப விரும்பலை.
இப்போ ஸ்பிரிச்சுவலாகவும் சைக்காலஜிக்கலாகவும் இப்போ நம்ம ஆரம்பிச்சதுல சைக்காலஜிக்கலாக என்ன அப்படின்னா என்னுடைய விஷயத்த சொல்லிட்டேன். ஸோ ஏன்னா எப்போ பாரு வந்து சில பேர் என்ன கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன சைக்காலஜி தெரியும், சைக்காலஜி என்ன பண்ணிட்ட நீ, யார் பண்ணி நான் தெரியும் உனக்கு, சைக்காலஜி தெரியுமா உனக்கு, இப்படி பேசுகிற பையன் தான் நீ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே வராங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ப்ரைவசின்ற ஒரு கான்செப்டை பேசுறதுக்காக மட்டும்தான் எடுத்திருக்கேனே தவிர்த்து உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு எடுக்கல. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசியில் இந்த சைக்காலஜி எந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க அப்படின்னா மன ரீதியான தேடல். இப்போ என்னுடைய தேடல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் அங்கே அதை யோசிக்கணும், அதை செய்யணும், அங்கே போகணும், இங்கே வரணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் இருக்குல்ல, அந்த திங்கிங் தான் ப்ரைவசியை உடைக்கும். என்னைக்கு நம்ம மனசு அமைதியான ஒரு இடத்துக்குள்ள வருதோ அன்னைக்கு நம்ம முழு ப்ரைவசியோடு இருக்கிறோம்னு அர்த்தம். இதுதான் சைக்காலஜி அப்படின்ட்டு நான் நம்புறேன்ப்பா. எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான சைக்காலஜி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நான் எங்கே எடுத்துகிட்டு வந்து ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியாக நிறுத்துறேன் அப்படின்னா, ப்ரைவசி அப்படிங்கிறது உண்மையை சொல்ல போனால் இந்த உலகத்தில் ப்ரைவசின்றது நமக்கு கிடையாது, எப்பவுமே கிடையாது, எக்காலத்துலையும் ப்ரைவசியும் கிடையாது. ஸோ நாம் நம்மளை ஆளணும்னா நம்ம மனசை நம்ம ஆளணும். ஸ்பிரிச்சுவலாகவும் சரி சைக்காலஜிக்கலாகவும் சரி நம்ம மனசை நமக்கு ஆள தெரிஞ்சதுன்னா நம்ம எங்கே வேணால் ப்ரைவசியாக இருக்க முடியும். இது வந்து அசௌகரியங்கள்ன்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே கொண்டு வரலாம். நான் சின்ன வயசாக இருந்தப்போ பார்த்தீங்கன்னா என் கூட பழகின பழக்கங்களில் சில பேரை பார்த்துருக்கேன். இந்த யூரின் போகிறதுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு அவ்வளோ யோசிப்பாங்க, இந்த இடம் வந்து கொஞ்சம் சுத்தமாக இல்லை, போய் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. இந்த சின்ன சின்ன பயங்களில் தொடங்கிடும் இது எல்லாமே. அப்போ இந்த அசௌகரியங்கள்ன்ற ஒரு கான்செப்ட் நமக்கு அது இப்போ நம்ம பாத்ரூம் போயிட்டோம் அப்படின்னா வயிறு ஃப்ரீயாக இது அப்பா ஃபுல்லாக ஃப்ரீடாக அப்பாடா இப்போ வேணா கண்ணு நல்லா தெரியுதுன்ற ஒரு காமெடி மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து அம்மா ஹாப்பியாக இருக்கும். ஸோ இப்படி இந்த அசௌகரியங்கள்ன்ற ஒரு கான்செப்டை நம்ம மீறும் பொழுது, நம்ம கோவப்படும் போது, அந்த பயத்தை விட்டு ஒழிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை அப்படின்றது நம்மளுடைய கண்ட்ரோலில் நம்மளுடைய ஹாப்பினஸ்க்குள்ளே நம்ம வந்துடுறோம். கரெக்டு தானே? பர்ஃபெக்டாக இருக்கா அந்த விஷயங்கள்? அப்போ என்னன்னா ஸ்பிரிச்சுவலு சைக்காலஜி இது ரெண்டுமே நமக்கு என்னன்னா ஒரு விதத்தில் அசௌகரியங்கள் தான். இப்போ நான் என்னடா இது அசௌகரியங்கள் பாத்ரூமு இதெல்லாம் பற்றி பேசுகிறேன், எவ்வளவு புனிதமான ஒரு விஷயம் ஸ்பிரிச்சுவல், எவ்வளவு புனிதமான ஒரு விஷயம் சைக்காலஜி. ஆனால் அந்த ரெண்டு பேரும் சொல்கிற விஷயங்கள் மனம் விட்டு பேசுங்க. எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு விதமான உங்கள் மனசுக்குள்ள அசௌகரியங்கள் இருந்தாலும் சரி, குடும்பத்தை பற்றியோ பொண்டாட்டி பற்றியோ புள்ளை பற்றியோ அவனை பற்றியோ இவனை பற்றியோ கொட்டி தீத்துக்க என்கிட்ட அசௌகரியத்தை மட்டும் சொல்லாது. ஏன்னா ஸ்பிரிச்சுவலும் சைக்காலஜி புனிதம். என்ன நியாயம்டா இது? சரி விடுங்க, நான் ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியாக வந்து நின்றுடுறேன். ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்டுறக்கூடாதுல்ல. ஒரு புனிதத்தை பற்றி பேசுகிறோம், அந்த சமயத்தில் போய் நீ அசௌகரியமான பாத்ரூம் விஷயம்லாம் பேசுறியடா அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல. ஸ்பிரிச்சுவலும் சைக்காலஜியும் எதையும் ஓப்பனாக வெளில சொல்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நம்ம மனசுக்குள்ளே தேங்கி வைக்கிறதா சரி, நம்முடைய மும்மலங்களாக இருக்கட்டும், நவ துவாரங்களாக இருக்கட்டும், நம்முடைய சிந்தனையாக இருக்கட்டும், நம்முடைய ஐம்புலன்களாக இருக்கட்டும், அத்தனை கழிவுகளையும் வெளியேற்றுகிற இடம் ஸ்பிரிச்சுவல். அத்தனை விதமான கழிவுகளையும் சிந்தைக்குள் இருந்து வெளியேற்றுகிற இடம் சைக்காலஜி. ரெண்டும் சேருகிற ஒரு இடம் நம் மனதினுடைய ஆளுமை. நம் மனம் ஆளுகிற பொழுது கடவுள் கூட ஒதுங்கிதான் நிற்பான். நம் மனம் ஆளுகிற பொழுது உலகத்தினுடைய மானுடமே ஒதுங்கிதான் நிற்கும். அதனால தான் பல பேர் வணங்குறாங்க, அதனால தான் பல பேர் காலில் விழுறாங்க. மனம் ஆளுகிற பொழுது எல்லாம் நடக்கும். மறுபடியும் எல்லாரும் இதே போல ஒரு அழகிய தருணங்கள் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் அவங்க பாண்டியன். டாடா பை.